ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த புதியதொரு நாள் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் பேரினால் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற இரவு முழுவதும் கர்த்தருடைய பாதுகாவல் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி வந்தது. அவர் நம்மேல கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார். இந்த புதிய மாதம் இந்த 2ஆம் தேதியில் இந்த வீக்கெண்டில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை துதிக்க போற்று மகிழ்ந்து பாட அவர் பாராட்டினது அற்புதமான வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்புள்ள தகப்பனை நாம் ஆராதிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலி ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையையும் நமது தேவனை புகழ்ந்து பாடி ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதம் 5:3 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாளை தேவ சமூகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் தேவனை நமக்கு இனியதாக அற்புதமான ஒரு நாளாக நம்மை வழிநடத்துகிற நாளாய் கர்த்தர் அதை அமைத்து கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வு தேவனுக்கு பிரியமானதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளில் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 1:3. ஆமென். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் நீர்க்கால்களிலே நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பார்கள். ஒரு பசுமையான தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு மரம் நாட்டப்பட்டு இருக்குமானால் அது செழிப்பாக அது ஒரு இயற்கையாக ஒரு பசுமையான ஒரு மரத்துல அந்த செடிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சி உண்டாக்குறதா இருக்கும். அதுதான் வசனம் சொல்றது. அவன் நீர்க்கால்களிலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இங்கு சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் காரியங்கள், முதலாவது காரியங்கள் நீர்க்கால்களில் அதாவது தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை ஆசீர்வாதமான நிலைமைக்கு வைக்கிறது. அதுதான் வசனம் நீர்க்கால்கள் என்று சொல்லும்போது ஒரு செழிப்பை தெரிவிக்கிறது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை தெரிவிக்கிறது. தண்ணீர் என்பதை சொல்லும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, தேவனோடு இருக்கிற உறவில் நமக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதங்கள், அதிகமான ஒரு ஈர்ப்பு வரட்டும். தன் காலத்திலே தன் கனியை தந்து அதன் காலத்திலே கனியை கொடுப்பவர்களாக இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் தந்திருக்கிறோம் கனிகள். அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள் என்று வசனம் சொல்வது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம் என்று சொல்லி வசனம் சொல்லி இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் கனிகள். இது ஆப்ரேட் ஆகுவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்க வேண்டும். நீர்க்கால்களில் ஓரமாக. அடுத்த ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எத்தனை விதமான புயல், காற்று, மழை, பூகம்பம் வந்தாலும் அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் உதிராததாக இருக்கும். அது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு செழிப்பானவனாக, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமானவனாக, அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்கப்படப்படும். இன்னைக்கு எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாத காரியங்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. எசப்பா, நான் ஆசீர்வாதமான ஒரு மரத்தை போல, இலையுதிராத கனி இலையை போல, அதன் காலத்தில் கனியை கொடுக்கிறவர்களாக, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். அன்புள்ள தகப்பனே, இந்த புதியதொரு நாள், இந்த 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை நாளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே நிலைத்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நிழலாயிருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு தந்த மீட்புக்காக நன்றி.
எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தீங்க. உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த வாழ்வை தந்து ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுக்கிற என் ஆண்டவராய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறது. எத்தனையோ காரியங்கள் எனக்கு வாய்க்காமல் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் போகுமா, வேதனைகள் போகுமா, துயரங்கள் போகுமா, கலக்கங்களுக்கு கர்த்தர் நீங்கள் கிருபையாக இருந்து தயவாக இருந்து இரக்கம் செய்வதையாக சொல்லிக்கிறேன். இந்த நாளில் கூட தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளும் என்னுடைய திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். புதிய கிருபை அவருடைய வாழ்வியை நடக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள், சபை குடும்பங்கள் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அதனுடைய மாயமான உலகத்தில் பரிசுத்தத்தில் அதனுடைய வளர்ச்சியில, விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு வரட்டும். இந்த கால வழியில கூட கஷ்டங்கள், பாரங்கள் நீங்கட்டும். துதிகின மகிமை இல்லாமல் ஒரு இருக்க எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். ஆண்டவருடைய தயவு இறக்கம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த இந்த நாள் இனிதானதாக இருக்க உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Thank you. Praise the Lord.